யோசிச்சு பாருங்களேன். கேட்டா மனசு உருகி கண்ணுல தண்ணி வாரணும், படிச்சா அந்த வார்த்தைங்க இதயத்துல போய் பதியணும், பாடினா நம்ம ஆன்மாவையே அது மாத்தணும். அப்படி ஒரு புத்தகம் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதான் மாணிக்கவாசகரோட திருவாசகம். அதோட ஆழமான ரகசியத்தை தான் நாம இப்ப பாக்க போறோம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இது. இந்த ஒரு வரி போதும் இந்த தமிழ் நூலோட சக்திய புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த நூல்ல? முதல்ல திருவாசகம்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். இது வெறும் கவிதைகளை ஒன்னா சேர்த்து வச்ச புக் கிடையாதுங்க. இது சிவபெருமான் மேல இருந்த அளவு கடந்த பக்தியால, உணர்ச்சி பெருக்கால, ஒரு தெய்வீக அனுபவத்தால பிறந்த பாடல்களோட ஒரு கருவூலம். இதுக்கு 3 முக்கியமான குணங்கள் இருக்கு. 1, இது தூய செந்தமிழ்ல எழுதப்பட்டது. 2வது, இது சைவ சமயத்தோட ஒரு ஆணிவேர் மாதிரி. ஆனா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது வெறும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அறிவிலிருந்து வரல, நேரடி அனுபவத்திலிருந்து பிறந்தது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, திருவாசகம்ங்கிறது இந்த 3ஓட ஒரு சரியான கலவைதான். இலக்கியத்தோட அழகு, மனுஷனோட உண்மையான உணர்ச்சிகள், அப்புறம் ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இது 3 ஒன்னா சேரும்போதுதான் இப்படி ஒரு உன்னதமான படைப்பு உருவாகுது. இவ்ளோ சக்தி வாய்ந்த வரிகளை எழுதினது யாரு? அந்த பாடல்களை போலவே அதை எழுதின மாணிக்கவாசகரோட கதையும் ரொம்பவே ஆழமானது, உணர்ச்சி பூர்வமானது. மாணிக்கவாசகர் சாதாரண ஆள் இல்ல. பாண்டிய மன்னனோட முதலமைச்சர், அதிகாரத்தோட உச்சியில இருந்தவர். ஆனா பாருங்க, ஒரே ஒரு தெய்வீக அனுபவம் அவரோட வாழ்க்கையே தலைகிழா மாத்திருச்சு. பதவி, சொத்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னை முழுசா சிவபக்திக்காக அர்ப்பணிச்சு ஒரு ஞானியா மாறிட்டாரு. இந்த பெரிய மாற்றம்தான் திருவாசகத்தோட ஆன்மாவே. சரி, இந்த நூல் ஏன் நம்ம இதயத்தை இவ்ளோ ஆழமா தொடுது? அதோட ரகசியம் 2 விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. 1, அது இதயத்திலிருந்து வழிஞ்ச கண்ணீரால எழுதப்பட்டது. இன்னொன்னு, அது இசையோட பின்னி பிணிஞ்சிருக்கிறது. வாங்க இந்த பாடல்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது மத்த புத்தகங்கள் மாதிரி பிளான் பண்ணி யோசிச்சு எழுதினதில்ல. திருவாசகங்கிறது மூளையிலிருந்து வரல, இதயத்திலிருந்து வந்தது. பக்தியோட உச்சகட்டத்துல மனசு உருகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் வர்றப்போ வார்த்தைகள் தானா பாட்டா கொட்டுச்சு. அதனாலதான் அதுல வர்ற ஒவ்வொரு வரியும் நமக்கு இவ்ளோ உண்மையா நம்மளோட உணர்வா தெரியுது. இப்போ 2வது ரகசியத்துக்கு வருவோம். இந்த பாடல்கள் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இசைக்காகவே பிறந்த வார்த்தைகள். அந்த கண்ணீரோட உணர்ச்சி வேகத்தை இசை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குது இல்லையா? ஒவ்வொரு பாட்டும் ஒரு குறிப்பிட்ட பண், அதாவது ராகத்துல பாடப்பட்டிருக்கு. அதனாலதான் இது கர்நாடக இசையில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இன்னைக்கும் நம்ம கோயில்ல, திருவிழாக்கள்ல இதை கேட்கலாம். இதுதான் அதோட மேஜிக். பாடினாதான் புரியும்னு இல்ல, கேட்டாலே போதும் அந்த ஃபீல் நமக்குள்ள வந்துரும். ஆனா திருவாசகத்தோட சக்தி தமிழ்நாட்டோட மட்டும் நிக்கல. வாங்க அதோட குரல் எப்படி கண்டம் தாண்டி உலகம் பூரா கேட்டுச்சுன்னு பார்க்கலாம். இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா திருவாசகம் பேசுற அன்பு, ஏக்கம், சரணாகதி, இதுக்கெல்லாம் மொழி, மதம், இனம்னு எந்த எல்லையுமே கிடையாது. இது எல்லா மனுஷனுக்கும் பொதுவான ஒரு உணர்வு. இதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஜி.யு. போப். யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு கிறிஸ்துவ மிஷனரி. ஆனா திருவாசகத்தோட பக்தியால ஈர்க்கப்பட்டு அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார். அவர் மூலமாதான் இந்த பொக்கிஷம் மேற்கத்திய உலகுக்கு அறிமுகமாச்சு. அப்ப பாருங்க, தமிழ் பக்தியோட ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு உலக பாராட்டா மாறியிருக்கு. இதுதானே திருவாசகத்தோட உண்மையான வெற்றி. சரி, இப்போ கடைசி கேள்விக்கு வருவோம். பல 100 வருஷம் பழைய இந்த புக் இன்னைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? ஏன் அது நமக்கு அவ்ளோ பர்சனலா இருக்கு? காரணம் ரொம்ப சிம்பிள். திருவாசகம் நம்ம கிட்ட ஒரு வாத்தியார் மாதிரி இதை செய் அதை செய்யாதுன்னு கட்டளை போடல. அதுக்கு பதிலா இது ஒரு மனுஷன் தன்னோட எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு கடவுள்கிட்ட பேசுற ஒரு நேர்மையான பேச்சு. சுருக்கமா சொன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா என்ன ஏத்துக்கோன்னு கேக்குற ஒரு குரல். அந்த உண்மையான ஒளிவு மறைவில்லாத குரல் தான் நம்மளை ஈர்க்குது. ஏன்னா அதை படிக்கிறப்போ அதுல நம்மளோட கஷ்டம், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட ஏக்கத்தை நாம பாக்குறோம். அது நம்ம குரலாவே ஒலிக்குது. அதனாலதான் சொல்றோம், திருவாசகம் வெறும் ஒரு பழைய புத்தகம் கிடையாது, அது மனித மனசோட குரல். உண்மையில அது நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாவோட குரல். அதனாலதான் எத்தனை 100 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் அதை கேட்டா நம்ம மனசு உருகுது.